வணக்கம். ஜாவை இஜட் ஃப்ரம் ஜவாதுபட்டி புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்றமாச்சு. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். தமிழக வெற்றி கழகத்தினுடைய புஷி ஆனந்த் பொதுச் செயலாளர் எவ்வளோ அறிக்கை விட்டுட்டார். எப்பா, அரசு அலுவலகங்களில் செக்கப்பு ஆய்வு எல்லாம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர்கள் தான் செய்யணும். சும்மா மாவட்ட செயலாளர், ஒன்றிய செயலாளர், வட்ட செயலாளர் போகக்கூடாது. அரசியல்வாதிகளுக்கு அங்கே அதிகாரம் இல்லை. மக்கள் மிகப்பெரிய ஒரு பொறுப்பை கொடுத்துருக்குறாங்க, அதை நம்ம பார்த்து பண்ணணும். நீங்கள் போட்டு குட்டி கலாட்டா பண்ணி கெடுத்து விட்டுறாதீங்கிற மாதிரி அறிக்கையெல்லாம் கொடுத்துட்டார். ஆமாம், அதான் ஒரு வாரம் 10 நாள் ஆச்சு. இன்னும் ஆமாம், நிறைய தாவேக்கா மாவட்ட செயலாளர்கள் மற்ற இருக்கக்கூடிய நிர்வாகிகள் கேட்பதாக இல்லை. ஏகப்பட்ட சம்பவங்கள். அதன் அடிப்படையில் 2-3 நாளைக்கு முன்னாடி ஒரு சம்பவம். நாமக்கல் மேற்கு மாவட்ட செயலாளர் சதீஷ், அங்கே உள்ள எம்எல்ஏ திலீப் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர். அவர் எம்எல்ஏ தாவியக்காக இருக்கட்டும். ஆனால் மேற்கு மாவட்ட செயலாளர் சதீஷ் அப்படி கிடையாது. கட்சி அவருக்கு பொறுப்பு கொடுத்துருக்கு, இவ்வளோதான். இந்த ஒரு வித்தியாசமே தெரியாமல் என்ன பண்ணுறதான் சதீஷுங்கிற ஒரு எம்எல்ஏ திலீப் எங்கெல்லாம் போகிறாரு, கூடவே போய் இங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகளை அதிகாரம் பண்ணுவது, வார்த்தைகள் மீறி பேசுவது, மற்றபடி எனக்கு தான் தெரியும்னு பேசுறது. கேட்டால் எங்காச்சும் நடக்குது. எத்தனை வருஷம்? ஒரு 50 வருஷம் நடந்துருமா? அந்த ஒரு இன்னைக்கு ஒரு மாற்றம். இன்னைக்கு எப்படி அதிமுக திமுக தூக்கி எறிஞ்சு போட்டு மக்கள் தாவேக்காவை ஓட்டு போட்டாங்களோ, அதே மாதிரி தாவேக்காவை தூக்கி எறிஞ்சு போட்டு அடுத்து ஒரு கட்சிக்கு ஓட்டு போடுவாங்க. அது புதிய கட்சியாகவும் இருக்கலாம், பழையபடி அதிமுக திமுகவும் இருக்கலாம். இது தாவேக்கா நிர்வாகிகளுக்கு இன்னைக்கு வரைக்கும் புரியவே கிடையாது. அதன் அடிப்படையில் அந்த மாவட்ட சதீஷ் என்ன பண்ண திலீப்போட சேர்ந்து மாநகராட்சி அந்த ஆய்வுக்கெல்லாம் போகக்கூடிய சமயத்தில் அங்கே இருக்கக்கூடிய பிரசாந்தை ஒரு அதிகாரியை சொல்லியிருக்கிறார், ரொம்ப ஓவராக போகாத, நீ சொல்கிறத செய்யணும், ஆச்சா போச்சா, இல்லைனா டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவேன் அப்படின்னு கூட மிரட்டியிருப்பார் போல இருக்கு. உடனே அவர் சொல்லிட்டார் பிரசாத், நீ டிரான்ஸ்ஃபர் பண்ணால் பண்ணுங்க, எனக்கு ஒன்றும் கிடையாது, நான் பண்ணி மாறி போயிடுறேன் அப்படின்னு போட்டு மூஞ்சியில் அடித்த மாதிரி திரும்பவும் பேசியதாக இன்றைக்கி ஒரு தகவல் போயிட்டுருக்கு. அதே மாதிரி பிடிஓ அலுவலகத்துக்கு போனால் போதும், டெண்டர்லாம் எனக்கு தான் கொடுக்கணும், என்னை கேட்காம கொடுக்கக்கூடாது. எம்எல்ஏ அவர் கேட்கணும் அவசியம் இல்லைப்பா, என்கிட்ட தான் கேட்கணும், ஏன்னா ஒரு மாவட்ட செயலாளர்ல என்கிட்ட தான் கேட்கணும் அப்படின்னு போட்டு மிக பந்தாவாக பண்ணக்கூடிய ஒரு சூழல். அதெல்லாம் விட இன்னொரு விஷயம், அங்கே இருக்கக்கூடிய மருத்துவ நல்வாழ்வு அமைச்சர் தாவேக்கு அருண்ராஜ் வந்திருப்பார் போல இருக்கு. பார்த்தா சதீஷனுடைய ஸ்கூட்டரில் அருண்ராஜை பின்னால் உட்கார வச்சுக்கிட்டு 2 பேரும் ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலில் நாமக்கல்லில் செக் பண்ணியிருக்கிறாங்க. அங்கேயும் மாவட்ட செயலாளர் சதீஷனுடைய ஒரு அத்துமீறல் அராஜகங்கள் குறைந்ததாக தெரியவில்லை. அந்த அளவுக்கு சதீஷ் நாமக்கல் மேற்கு மாவட்ட செயலர் சதீஷனுடைய ஒரு அராஜகம் இன்னைக்கு அதிகமாக இருப்பதாக ஒரு கூடுதல் தகவல். அதே நேரத்தில் அங்கே கூட இருக்கக்கூடிய அந்த அதிகாரிகள்லாம் முகம் சுழிச்சிருக்காங்களாம். ஆமாம், என்னடா அது, எம்எல்ஏவை தான் சமாளிக்கணும், இந்த நபரை எதற்காக நம்ம சமாளிக்கணும் அப்படின்னு அவர்களுக்குள்ளே கேள்வி கேட்டுக்கொண்டிருப்பதாகவும் ஒரு தகவல். இதெல்லாம் தலைமை பார்க்கணும். ஆமாம், இருக்கக்கூடிய பேரையும் ரிப்பேர் ஆக்கக்கூடிய ஒரு செயல்பாடு இதெல்லாம். அதே மாதிரி தான் பெருங்களத்தூரில் திருவள்ளூர் தெருவில் ஒரு நபர் பில்டிங்கை உடைச்சிட்டு இருக்கிறான். பழங்காலத்து பில்டிங்கை உடைச்சிட்டு இருக்கிறாரு. ரப்பீஸ் ஆள்றதுக்கு வண்டியெல்லாம் வச்சு அள்ளிட்டு இருப்பார் போல இருக்கு. அங்கேருந்து ஒரு தாவேக்கா நிர்வாகி, அதாவது செங்கல்பட்டு வடமேற்கு மாவட்ட தொண்டரணி இணை செயலாளரான் ஜெயகிருஷ்ணன் ஃபுல்லாக தண்ணி போதை போட்டுக்கிட்டு, எங்கேருந்துடா வர்றீங்க, யாரா நீங்கள், எதுக்காக உடைக்கிறீங்க, ஆமாம் அப்படின்னு கேட்டிருப்பார் போல. சொல்லிவிட்டு இது எங்கள் ஏரியா புரியுதா, அவன் யாரை கேட்டு உடைக்கிறேன், என்னை கேட்காம உடைக்கக்கூடாது புரியுதா அப்படின்னு போட்டு போயிட்டா. அப்படியா அப்புறம் திருப்பியும் என்ன பண்ணி அடுத்த நாள் வந்திருக்கார். அந்த பொக்லைன் உடைக்கிறாரு பார்த்தீங்கன்னா, அழகுதுரை பவ்யமாக ரொம்ப பொறுமையாக பதில் சொல்லிக்கிறார். அடுத்த நாள் கேட்டிருக்க, யார்ப்பா ஓனரு, ஆமாம் நீ எங்கேருந்து வர, என்ன சமாச்சாரம், இந்த மாதிரிலாம் குறிப்பிட்ட இடத்த சொல்லியிருக்கிறார். சொல்லியுமே கூட கத்தி ஏறா, ஆளை தூக்கி போடுறா அப்படின்னு போட்டு மிகப்பெரிய ஒரு அடாவடித்தனமான ஒரு பேச்சு. அந்த இது இன்றைக்கி வீடியோ வைரலாக போயிட்டுருக்கு.
இத்தனைக்கும் வந்து ஒரு ஒரு தொண்டரணி செயலாளர், அவ்வளோதான். ரைட்டு. நீ வந்து அதிகாரம் ஒரு பொதுமக்களை அதிகாரம் பண்ணக்கூடிய அளவுக்கு என்ன இருக்கு? நாளைக்கு அதே தொண்டரணி அந்த அதே ஒரு பொதுமக்கள் என்ன திருப்பி குத்திட்டா எங்கே எந்த மூஞ்சி எங்கே வச்சுக்குவேன்? தாவேக்கா நிர்வாகிகளை பார்த்து நான் கேட்குறேன். எல்லாமே மாறும். ஆமாம், உங்கள் சௌரியத்துக்கு திமிரு கண்டு மற்றபடி வந்து எங்களால் தான் முடியுங்கிறதெல்லாம் வந்து கட்டாயமாக வந்து திமுக அதிமுக செஞ்சுருந்தாங்களா? மனசு நினச்சி பாருங்கள். இப்போ அவங்களுக்கு என்ன நிலைமை, அதே நிலைமை தான் உங்களுக்கும். அப்புறம் என்ன பண்ணியிருக்கிறான், அந்த இது பொக்லைன் அழகுத்துறை என்ன பண்ணிக்கிறாரு, கம்ப்ளீட்டாக பொறுமையாக பதில் சொல்லியிருக்கிறாரு. சொன்னவொன்னு அந்த ஆள் தாவேக்கா நிர்வாகி வந்து அடித்ததாகவும் இந்த தகவல் போயிட்டுருக்கு. ஆமாம். அப்புறம் என்ன பண்ணியிருக்கிறாங்க, போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி அவர் வந்து தாவேக்கான்னு சொல்கிறாருங்க, மற்றபடி எந்த அமைப்பு என்ன செயலாளர் அப்படின்னு எனக்கு தெரியாது. அரசு ஊழியரை ஒரு அதிகாரியாக இருந்தால் கூட பரவாயில்லை, அவர் வந்து ஒரு அரசியல்வாதி, எங்களை வந்து மிரட்டிக்கிட்டு இருக்கிறாரு கூட போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க. போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தும் கூட இன்றைக்கி அவர் மீது நடவடிக்கை எடுக்க முடியாத ஒரு சூழல். ஆனால் ஒன்று, அந்த மிரட்டிய வீடியோ வந்து இன்றைக்கி பயங்கரமாக போயிட்டுருக்கு. அதாவது காரில் வந்து கத்தியை வச்சுருக்கிறார். நல்லா புரிஞ்சுக்கணும். யார்? செங்கல்பட்டு வடமேற்கு மாவட்ட தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டரணி இணை செயலாளர் ஜெயகிருஷ்ணன் வந்து காரில் கத்தியோடு வச்சுருக்க. கத்தியை வச்சுக்கிட்டு கத்தி எடுறான், அவனை தூக்கி உள்ளே போடுறா, வெட்டுறா அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் எவ்வாறு வரும்? கத்தி இல்லாமல் வரும். அதனால் வன்முறையாக பேசுகிறாங்க போட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் எந்த ஒரு ஆக்ஷனுமே இல்லை. நம்ம இப்படி இருக்கக்கூடிய சமயத்தை தாவேக்காவினுடைய ஒரு விஷயம் வந்து எந்த அளவுக்கு சுயநலமான ஒரு போக்கு, நம்ம கட்சிக்காரனா ஒரு விஷயம், அடுத்த கட்சிக்காரனா ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களும் போயிட்டுருக்குறாங்க அப்படிங்கிறது கன்ஃபார்மாகவே தெரியுது. அதே மாதிரி தான் இப்போ இந்த இதில் திருப்பரங்குன்றத்தில் நிர்மல்குமார் மாட்டியிருக்கிறார். அங்கே எம்எல்ஏவை தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தானே. இன்றைக்கி வந்து மின்சாரத்துறை மற்ற ஷோ 2-3 துறை கொடுத்துருக்குறாங்க. அதன் அடிப்படையில் வந்து திருப்பரங்குன்றத்தில் வந்து சில செக்கப் போகக்கூடிய சமயத்தில் அங்கே இருக்கிற காவிரி கூட்டு குடிநீர் திட்டத்தை செயல்படுத்த துவங்கி வச்சு போயிருக்கிறார். மக்களை வந்து முற்றுகை போராட்டம் பண்ணுறாங்க. ஆமாம், நீங்கள் வாட்டு திறந்து வச்சுட்டு போகிறீங்க, தண்ணியும் வர்றதில்ல, ஒன்றும் வர்ற, தொடர் மின்வெட்டு. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? கொசு, நைட்டில் படுக்க முடியல, மற்றபடி மின் இணைப்பு போனால் தரமாட்டேங்கிறாங்க, பெண்களுக்கு பாதுகாப்பு ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட். பார்த்தாரு இவர் கடகடமாக என்ன ஒரே ஓட்டம் ஓடி வந்துட்டார். எந்த ஒரு பதிலும் சொல்லவே கிடையாது. ஆமாம், அதில் கூட்டத்தில் ஒருத்தர் இருக்கார் சவுந்தரராஜா அப்படிங்கிறது, இவருக்கு தெரிஞ்சவர். நல்லா ஃபோக்கஸாக படம் எடுப்பான், நல்லா லாங் ஷாட்டாக படம் எடுப்பான், க்ளோஸ்அப் பண்ணி எடுப்பான். அப்போ என்ன, நிர்மல்குமார் வந்து மக்களுடைய குறைகளை தீர்க்கறதுக்காக வந்தாரா இல்லை ரீல்ஸ் எடுக்க வந்தாரா அப்படிங்கிற கேள்வி இன்னைக்கு போயிட்டுருக்கு. அதே மாதிரி தான் புஷி ஆனந்த் நிருபர்கள் கேட்டிருக்கிறாங்க, என்னங்க வர வர சட்ட ஒழுங்கு சரியில்லை, மற்றபடி வந்து என்னென்னமோ பாலியல் வன்கொடுமை, கொள்ளைகள் நிறைய நடந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்டதுக்கு எந்த ஒரு பதிலும் சொல்லாமல் மழுப்பனால பதிலை எந்த ஒரு பதிலும் சொல்லாம புஷியான் அவர் வாட்டுக்கு போயிட்டாராம். எப்படி தான் மக்கள் ஓட்டு போட்டாங்களே தெரியாது. ஒரு கேள்வி கேட்டாங்க, அது பொதுமக்களுங்க கேட்கறது. நிர்மல்குமார் அப்படி தான் போயிருக்கிறாரு, புஷி ஆனந்தும் போயிருக்கிறாரு. சரி, சொன்னாதான் இந்த தொண்டர்கள் கேட்டு விடுவார்களா? தாவேக்கா தொண்டர்கள் அதுவும் கிடையாது. இதில் தரிகட்ட ஆட்சியா இல்லை தரிகடத்துவம் ஆட்சியா அப்படிங்கிறது தெரியல. அதன் அடிப்படையில் இருந்துச்சு அப்படின்னா அப்புறம் மக்களுடைய ஒரு நிலைப்பாடு, அப்புறம் அவங்க கேட்குற கேள்விக்கு இவங்ககிட்ட என்ன பதில் இருக்குது அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல, அவங்க கேட்குற கேள்விக்கு என்ன பதில் இருக்கு? ஒன்றுமே இல்லை. இவங்களுடைய தலைவர் விஜயும் ஊமை நாட்டு இருக்கிறாரு, மோடியை போல். இவங்களும் அதே மாதிரி தான், எந்த ஒரு பதிலும் சொல்ல முடிய ஊமை நாட்டாக இருக்கிறாங்க. அதே மாதிரி தான் இன்னொரு விஜயனுடைய ஒரு நிலைப்பாட்டை நம்ம திருச்சி கிழக்கு தொகுதியில் நன்றி சொல்கிறப்ப பார்க்கலாம். மதியம் 2:40 வந்திருக்கிறாரு. அதுக்குன்னு காலையிலே எல்லா மக்கள் நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமாம், ஏகப்பட்ட டிராஃபிக்காம், எல்லாத்தையும் ஃபுல்லாக திருப்பி விட்டான். இது ஒரு விஷயம் என்னென்னு கேட்டால், காவிரி பாலத்தை இது வரைக்கும் பிளாக் செஞ்சதே கிடையாது. இத்தனை வருட ஆட்சியில் அதிமுக, திமுக, காங்கிரஸ் என்னென்னமோ ஆண்டிருக்கு தமிழகத்தை. காவிரி பாலத்தை இது வரைக்கும் பிளாக் பண்ணதே கிடையாது. ஆமாம், ஆனால் முதல் முறையாக தாவேக்கா விஜய் வருகிறார் சொல்லி போட்டு பிளாக் பண்ணியிருக்கிறாங்க. அதே நேரத்தில் மக்கள்லாம் திட்டிக்கிட்டே போயிருக்கிறாங்க.
திட்டிக்கிட்டே போயிருக்கிறாங்க. இதுக்கு தான் நாங்கள் ஓட்டு போட்டோமா? நம்ம மாற்றத்தை கொண்டு வர போகிறேன், மாற்றத்தை கொண்டு வர போகிறேன், புதிய அரசு அமைக்க சொன்னார். இது விஜய் சொன்னார். இதுதான் அவர் சொன்ன யோகியதமா? இப்படி இருந்தால் அப்போ நாங்கள் எப்படி போகிறது? இதை அதிமுக காரணம் தான் செஞ்சான், திமுக காரணம் தான் செஞ்சான். இதெல்லாம் வேணான்னு சொல்லி போட நாங்கள் புதுசாக ஓட்டு போட்டோம். அவர் இப்படி செஞ்சார்னா அப்புறம் அவருக்கு இவங்களுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? அதே நேரத்தில் போலீஸார் ரொம்ப கெடுபடியாக இருந்திருக்கிறாங்க. இல்லைன்னா அங்கேயும் கரூர் மாதிரி நான் ஒரு 30-40 இறந்து விடக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கும். ஆமாம், அந்த வகையில் ஒரு தப்பிச்சாங்க திருச்சி கிழக்கு மக்கள் பார்த்துருக்குறாங்க. அப்புறம் அவங்களே உட்காந்து தர்ணா போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. போலீஸ் அராஜகம் ஒழிக, போலீஸ் யார்? தாவேக்கா நிர்வாகிகளே அவர்கள் கையில் இருக்கக்கூடிய போலீஸ் துறையை ஒழிக அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழல் இன்னைக்கு வந்தாச்சு. சரி, அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் ரைட், இதுதான் இப்படி இருக்குது அப்படின்னா விஜய் வந்துடுறாரு. வந்தவுடனே விஜய் என்ன பேசினார்? ஒன்றுமே புதுசாக எதுவுமே கிடையாது. தேர்தலுக்கு முன்னால் என்னத்தை பேசினாரோ அதைத்தான் தேர்தலுக்கு பின்னாலேயும் பேசுகிறார். நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? தேர்தலுக்கு முன்னால் என்ன பேசுகிறார்? திமுக தீய அணி, ஆமாம் அது மோசமான அணி, அந்த அணி இந்த அணி அதே தான். ஒரு முதலமைச்சராக இருந்து கொண்டு புதுமையாக பேசக்கூடிய அளவுக்கு எதுவுமே கிடையாது. தேர்தலுக்கு முன்னால் முதலமைச்சராக இல்லாத ஒரு நேரம், தேர்தலுக்கு பின்னால் முதலமைச்சர் ஆன ஒரு நேரம், எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது. சரி, இதுதான் அப்படியா? மேகதாது அணை கட்டுறதை பற்றி இன்னைக்கு கர்நாடகா டி.கே. சிவகுமார் ரொம்ப ஸ்பீடாக இருக்கிறார். அது சம்பந்தமாக எதுவும் பேசினாரா? ஒன்றுமே கிடையாது. மற்றபடி இப்போ இலங்கை தமிழ் அகதி பண்ண கார் ஏற்றி கொன்னாங்களே, அதை பற்றி எதுவும் பேசினாரா? அது கிடையாது. மீண்டும் மீண்டும் இந்த அல்லு சில்லு இப்படி தான். இது என்ன முதலமைச்சரா அப்படிங்கிறது தெரியல. முதலமைச்சருக்கு முன்னால அப்படிங்கிறது வேற, முதலமைச்சருக்கு பின்னாடிங்கிறப்ப அதுக்கு தகுந்த மாதிரி மெச்சூரிட்டியான வார்த்தைகள் வரும். எந்த ஒரு வார்த்தையுமே கிடையாது. ஆமாம், இன்னைக்கு பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குறாங்க, செந்தில் பாலாஜி வாங்கினாங்கன்னு சொல்லிட்டு தேர்தலுக்கு முன்னால் சொன்னார் விஜய். இன்னைக்கு 20 ரூபா வாங்குறாங்க. ஒன்றுமே புரியல. அப்போ இதுக்கு தான் ஓட்டு போட்டாங்களா? மக்கள் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி திருவள்ளுவர் சிலைக்கு அன்னைக்கு பண்ணக்கூடிய சமயத்தில் மீண்டும் காவி சாயத்தை அடைச்சி பாஜக மாலை போட்டாங்க. அதுக்கு எந்த ஒரு இது இல்லை. அதே மாதிரி மும்மொழி கொள்கை, ஆமாம், வரவேற்பீங்களா வரவேற்க மாட்டீங்களா? இன்னைக்கு ஒரு பத்திரிகை கடனை சந்திச்சது கிடையாது. அப்படிங்கிறப்ப தானே வார்த்தைகள் வரும். ஒன்றுமே கிடையாது. ஊமகுத்தி எங்கள் அம்மா சாமகுத்தின்னு அப்படியே வர வேண்டியது, எதையோ ஒன்று எழுதி தந்தது, பேச வேண்டியது, செய்தியாளர்கள் கேள்வி கேட்டால் எந்த ஒரு பதிலும் செல்லாமல் சென்று விட வேண்டியது, மோடியை போன்று. அவ்வளோ முடிஞ்சு போச்சு. மும்மொழி கொள்கை சம்மந்தம் ஒன்றுமே கிடையாது. மற்றபடி ஒன்றிய அரசு நிதி கொடுக்கல. ஆமாம், அதுக்கெல்லாம் என்ன சமாச்சாரம்? அது சம்பந்தமாக எந்த ஒரு பதிலும் கிடையாது. ஏன்னா மற்றபடி சினிமா டயலாக் மாதிரி பேசிட்டு போக வேண்டிய ஆட்சியை ஒரே நாளில் மேஜிக் மாதிரி கொண்டுலாம் வர முடியாது. அதை மட்டும் சொல்லியிருக்காரு. எல்லாத்தையும் பேசிட்டு ரொம்ப விளக்கமாக பெருசாக வரலாறுகள்லாம் பேச கிடையாது. சாதாரணமாக பேசிட்டு சினிமா டயலாக் மாதிரி எல்லாத்தையும் பேசிட்டு ஆட்சியை ஒரே நாளில் மேஜிக் போல் மாற்ற முடியாது அப்படின்ட்டுருக்காரு. நல்லா புரிஞ்சுக்கணும். திமுக காரன் ஆட்சி பண்ணுறப்ப நீங்கள் அதைத்தானே சொன்னீங்க. இப்போ நீங்களே அதை சொல்கிறீங்கிறப்ப அப்போ உங்களுடைய கையாளாகாத தனம் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சு போகுது இல்லையா? நல்லா யோசிக்கணும். திமுக காரங்க சொல்லக்கூடிய சமயத்தில் என்ன இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு போட்டு தாவேக்கா சொன்னீங்க. அதை வச்சு தான் நீங்கள் ஆட்சிக்கு வந்திருக்கிறீங்க. அப்போ அதவே அவன் சொன்னதுவே திமுக காரங்க சொன்னதே நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அப்படிங்கிறப்போ உங்களுக்கு அவங்களுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? ஒன்றுமே கிடையாது. என்ன மாற்றம்? தாவேக்கா கொண்டு வந்த மாற்றம் என்ன? 1% கூட கிடையாது. அதே மாதிரி இந்த பொறியியல் கல்லூரி சம்பந்தப்பட்டது 5ஆம் தேதி வரைக்கும் அப்ளிகேஷன் நீடிக்கும். மற்றபடி கலந்தாய்வு 29 போட்டு இந்த கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் அறிவிச்சிருக்கிறார். அறிவிச்ச சமயத்தில் அவங்க அங்கேயும் பலவிதமான மாதிரி கேள்விகள்லாம் கேட்டுக்கிறாங்க. நிருபர்கள் கேட்டுட்டு எந்த ஒரு கேள்விக்கே பதில் இல்லை. ஆமாம், பதில் இல்லாமல் அவர் விஸ்வநாதன் சொன்னாராம், நான் புதிய அமைச்சருங்க, எனக்கு டைம் கொடுங்க அப்படின்னாராம். விஜய் சொன்ன மாதிரி கஜானா காலியாக போச்சு, 10 லட்சம் கோடி சுரண்டிட்டு போயிட்டாங்க. அதை விட கீர்த்தனா தொழில்துறை அமைச்சர் சொன்னார் பாருங்க, 10 லட்சம் கோடி சுரண்டி கழுவி ஊற்றிட்டு போயிட்டாங்க. யார் வீட்டில் ஊற்றிட்டு போனாங்க? பக்கத்து வீட்லையா? எப்படி பேசுவது அப்படிங்கிற நாகரிகமே தெரியல. உண்மையிலே எதை பேசுவது அப்படிங்கிற நாகரிகமும் தெரியல. வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும்னா இது இன்னைக்கு வரைக்கும் வெள்ளை அறிக்கை காணும்.
ஒன்றுமே வெள்ளையான ஒரு அறிக்கையும் இல்லை, வெள்ளை அறிக்கையும் இல்லை. ஆமாம், விஜய் ஆட்சியில் அந்த மாதிரி போயிட்டுருக்கு. நான் புதிய அமைச்சர், எனக்கு டைம் கொடுங்க. விஜய் என்ன சொன்னாரோ அதே தான் ஒரே யூனிஃபார்மாகவே சொல்லிட்டு இருக்காங்க. எங்களுக்கு ஒன்றும் தெரியாது அப்படிங்கிறதுக்கு இப்படி சொல்லிட வேண்டியது. ஆமாம், நிர்மல்குமாரை ஏகப்பட்ட இடத்துல மாட்டிட்டு முழிக்கிறாரு, விஸ்வநாதன் மாட்டிக்கிட்டு முழிக்கிறாரு. ஆமாம், நடிகர் விஜயை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட இடத்துல மாட்டிக்கிட்டு முடிக்கிறார். முதலமைச்சராக ஆமாம் ஏன் வந்தோம் அப்படின்னு நினைத்து கொண்டிருக்கிறார்களா அப்படிங்கிற சந்தேகம் நமக்கு வந்திருக்கு. முடியல அவனால். அதே மாதிரி தான் இந்த இதில் பாருங்கள், ஒரு அலப்பறை, மற்றபடி ஒரு எப்படி செய்ய வேணும் அப்படிங்கிறத ஒரு மிகப்பெரிய ஒரு ஆணவத்தின் வெளிப்பாடுன்னு சொல்லலாம். மதுரை சோழவந்தான் நடந்திருக்கு. நாளை சோழவந்தானில் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் அந்த அலுவலகம் இருக்குல்ல, திறப்பு விழா நடந்திருக்கு. அங்கே உள்ள எம்எல்ஏ கருப்பையா எம்எல்ஏ, அப்புறம் மதுரை கிழக்கு எம்எல்ஏ கார்த்திகன் எல்லாம் சேர்ந்து ரிப்பன் வெட்டி ஒரு இதை திறந்துருக்குறாங்க. இதை சட்டசபை உறுப்பினர் அலுவலகம் திறந்துருக்காங்க. அந்த நேரத்தில் தாவேக மாவட்ட செயலாளர் விஷால் கிருஷ்ணன் வரல. இவங்க திறந்துட்டாங்க. திறக்க முணுமுணுப்பு தாவேக தொண்டர்கள், ஏன்னாங்க மாவட்ட செயலாளர் எல்லாம் திறந்துட்டீங்க அப்படின்னு போட்டு திறந்துட்டு எல்லா வேலையும் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. பண்ண உடனே அப்புறம் விஷால் கிருஷ்ணன் வந்தாராம். வந்த உடனே மீண்டும் ரிப்பன் கட்டி அவருக்காக மீண்டும் 2வது தடவை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஒரு சட்டமன்ற அலுவலகத்தை 2 தடவை ஓப்பன் பண்ண அந்த மாதிரி ஒரு செயல்பாடு தாவேகால மட்டும்தான் இருக்குது. இதை ரீல்ஸ் எடுத்து இன்றைக்கி போட்டிருக்காங்க. மற்றபடி அந்த கருப்பையா எம்எல்ஏ உட்கார வருவீங்களா, அந்த எம்எல்ஏ சீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து தொண்டர்களும் உட்காந்து செல்ஃபி எடுத்து ஃபோட்டோ எடுத்து இன்ஸ்டாகிராம் இன்றைக்கி நிரப்பிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரிலாம் ஒரு ஆட்சி இன்றைக்கி போயிட்டுருக்கு. ரீல்ஸ் ஆட்சியா ரியல் ஆட்சியா ஒன்றுமே தெரியல. சுத்தமாகவே இது ரீல்ஸ் ஆட்சி. கட்டாயமாக இது ரியாலிட்டிக்கு வரவே வராது. பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.